இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் தமிழின் முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவரான சா கந்தசாமி அவர்கள் எழுதிய முதல் நாவலான சாயாவனம். 1968களிலேயே சுற்றுப்புறச்சூழல் விழிப்புணர்வு குறித்து எழுதப்பட்ட முக்கிய தமிழ் நாவல்னு இந்த நாவலை சொல்றாங்க. இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து வந்த கிராம மக்களின் வாழ்வியல் நவீனமயமாக்கலின் விளைவாகவும் இயந்திரமயமாக்கலின் விளைவாகவும் எப்படி சீரழிவுக்குள்ளாகுது அப்படிங்கறத பத்தி பேசுற நாவல் தான் சாயாவனம். இடம்பெயர்ந்த நாடான இலங்கையிலிருந்து தன் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு திரும்பும் சிதம்பரம் காவிரி கரையோரத்தில் உள்ள சாயாவனம் என்கிற இடத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியை விலைக்கு வாங்கி அங்கிருக்கிற மரங்களையும் செடி கொடிகளையும் அழிச்சிட்டு ஒரு கரும்பாலை கட்டலாம் அப்படிங்கிற முயற்சியில தீவிரமா ஈடுபடுறான். அப்படி அவன் ஈடுபடும் போது அவன் சந்தித்த இடர்பாடுகளை பற்றியும் இயற்கைக்கும் அவனுக்குமான போராட்டத்தை பற்றியும் பேசக்கூடிய முக்கியமான புத்தகம் தான் சாயாவனம்.